வணக்கம். இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நியூட்ரிஷன் அண்ட் பிரெக்னன்சி பத்தி தான் பேச போறோம். அதாவது அவங்க பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும், என்னென்னலாம் அவாய்ட் பண்ணக்கூடாது, அவங்க டயட் சார்ட் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணணும், இதை பத்தி எல்லாம் தான் பேச போறோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக சென்னை மதர்ஹுட் ஹாஸ்பிட்டலோடைய கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அமுதா ஹரி நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகணும். ஸோ ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் அந்த ப்ரெக்னென்ட் விமன் அவங்க கேர் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்களே இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு அவங்கள ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது ஹெல்த்தியாக என்ன அது செகண்டரி, பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எக்ஸ்ட்ரா வெயிட் தான் அது போடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ கேலரிஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பர் டே எடுத்துக்கலாம்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேறுகாலம், அதாவது இந்த ப்ரெக்னென்சியும் போது மற்ற எல்லா நேரமுமே உணவுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பாடி கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய ஹெல்த்து, நம்ம ஆரோக்கியம் எல்லாத்திற்கும் அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு தான். அந்த உணவுன்றது இந்த பேறுகாலம்ன்றது போது ரொம்ப முக்கியத்துவத்துக்கு வருது. இந்த முதல்ல என்ன பார்க்கணும்னா, ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க விருப்பப்படுறாங்க, அதாவது ஷி வாண்ட்ஸ் டு பிகம் ப்ரெக்னென்ட்ன்ற டைம்லேயே அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். நம்ம ப்ரீ கன்செப்ஷனல் வைட்டமின்ஸ்னே சொல்கிறாங்க. ஃபோலிக் ஆசிட் நிறைந்தது, டிஹெச்ஏ நிறைந்தது, இதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் இதன் குறைபாடுகள் இருக்குமானால், இப்போ ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருக்குமானால் அந்த ஸ்பைனல் கார்ட் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த முதுகு தண்டு வடாமல் சரியா அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அந்த அமைப்புலேயே வடிவமைப்புலேயே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது இது எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதால தவிர்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் எல்லா தட்டு பெண்களுமே சொல்கிறேன், இப்போ அவங்க கீழ்நிலை ஒரு எக்கனாமிக் கிளாஸ்ன்றதே கிடையாது, எல்லா தட்டு பெண்களுமே சாப்பாட்டில் பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று அவங்க அழகாக இருக்கணும், வெயிட் ரொம்ப போடக்கூடாது, ஒல்லியாக இருக்கணும், இந்த மாதிரி கிராஷ் டயட்டிங் இதெல்லாம் இளம் பெண்கள் கிட்ட ரொம்ப காமன் தான், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு பெண் திருமணமான புதுத்தில் கர்ப்பம் தரிக்கணுன்ற விருப்பப்படும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அதை ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற, ப்ரெக்னென்ட் ஆகணும்னு விருப்பப்படுற பெண்கள் அந்த ஃபோலிக் ஆசிட் போன்ற ப்ரீ கன்செப்ஷனல் வைட்டமின்ஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கர்ப்ப காலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஸோ முதல்ல பிளானிங் ப்ரெக்னென்சி, அந்த பிளான் பண்ணுற நேரத்துலேயே நியூட்ரிஷனை கொஞ்சம் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும், சப்ளிமெண்டேஷன் கவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் ஆயிட்டாங்க, கர்ப்பம் ஆகின உடனே என்ன அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஒரு பயம், ஐயோ ரொம்ப வெயிட் போட்டுற போகிறோம். ரெண்டு பேருக்கு, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணும். அதனால இப்போ நீங்கள் ஏற்கனவே 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா இப்போ 6 இட்லி சாப்பிடணுன்றது கணக்கு கிடையாது. ஆனால் ப்ளஸ் 350 கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ளஸ் 350 கேலரிஸ்னால் இப்போ ஒருத்தருக்கு ஒரு 1500 1800 கிலோ கேலரிஸ் தான் அவர்களுக்கு உரிய ஐடியல் தேவையான கேலரி என்ற பொழுது இந்த ப்ரெக்னென்டான விமனுக்கு ப்ளஸ் 350 கேலரிஸ் இருந்தால் போதும். இதை எப்படி சாப்பிடணும், இதில் என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அதிகமாக்குவது நல்லது கிடையாது, ஆனால் கவனமாக தேர்ந்தெடுப்பது தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளஸ் 350 கேலரிஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அது நட்ஸில் வருது. நம்ம ஆல்மண்ட்ஸ்ன்னு சொல்கிற அந்த பாதாம் எடுத்துக்கலாம், வால்நட்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், பால் 2 டம்ளர் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லா விதமான பழ வகைகளில் ஃபைபர் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜூஸோட ஃபைபர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த இதை கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழம் சாப்பிடணும், அப்படியே பழத்தை நம்ம சாப்பிட்றது தான் ஃபைபரும் இருக்கும், வைட்டமின்ஸும் இருக்கும், ரொம்ப நல்லது. ஓகே மேம், இப்போ நீங்கள் கேலரிஸ் பற்றி சொன்னீங்க. ஜென்ரலாக ஃபிட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோமோ அதை விட அதிகமான கேலரிஸ் பர் டே பர்ன் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரெக்னென்சி டைமில் ஃபாலோ பண்ணணுமா? இல்லை, அப்படி ஏன்னா இப்போ அதிகமான கிலோ கேலரிகள் அவர்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களுக்குள்ள இப்போதான் நீங்கள் என்ன இது பார்க்கணுன்னா, அவங்களுக்குள்ள இன்னொரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு, அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நிச்சயமாக அதிகமான கிலோ கேலரிகளும் அது புரத சத்து, மாவு சத்துன்னு சொல்கிறோம்ல, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பர்னிங் அதெல்லாம் கிடையாது. இப்போ அதிகமாக எதை சூஸ் பண்ணுறோம், எதை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரியான உணவு வகையிலேருந்து நம்மளுக்கு அந்த கேலரி வருதுன்றது தான் முக்கியம். ஸோ நம்மளுக்கு வெயிட் போடக்கூடாது, ஆனால் நம்ம ஆரோக்கியமான ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கணும். ஓகே.
ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் அவங்க எடுத்துக்கலாம்? இப்போ நீங்க முதல்ல 3 மாதத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை வாந்தி. நிறைய பேர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால எதையுமே செரிமானம் இருக்காது. எஸ். இப்போ அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஈவன் எடை கூட குறைந்து போகும். அவங்க முதல் 3 மாசத்துல கொஞ்சம் 50ல இருப்பாங்க முதல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னா. ஸோ பயந்துருவாங்க. ஏன்னா அதிகமா செரிமானம் இல்ல, இருக்கிறதும் வந்து வாந்தி எடுத்துட்டு. ஸோ இந்த நேரத்துல என்ன எப்படி பார்க்கணும்னா, அதிகமாக எண்ணெய் இல்லாத பொருள்கள், அதிகமா வந்து என்ன திருப்பி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன பிடிக்குது. ஏன்னா முதல் 3 மாதத்துல நிறைய பேருக்கு வந்து அந்த வாசனை எல்லாம் பிடிக்காது. முதல்ல பிடித்த உணவுகள் இப்ப பிடிக்காது. ஸோ இதையெல்லாம் மனதில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு வைட்டமின் சி அதிகம் இருக்கிற மாதிரி ஒரு லைம் ஜூஸ், கொஞ்சம் கோல்டா லைம் ஜூஸ் எடுக்கிறது, இல்ல வந்து எல்லாமே பாலை வந்து மைல்டா சில் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வாந்தி வரக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடிய உணவுகள், அவங்களுக்கு எது பிடித்தமா இருக்கோ அந்த மாதிரி உணவு வகைகள், எண்ணெய் குறைவான உணவு வகைகள், காரம் குறைவான உணவு வகைகள். ஏன் சொல்றோம்னா, வாந்தி எடுத்தா கூட இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் வராது. ஸோ இப்போ உணவுல என்ன கவனம் இருக்கணும்னா, அதுல வந்து தேவையான ஊட்டச்சத்து இருக்கணும், தேவையான வைட்டமின்கள் இருக்கணும். ஆனா அதிகமான எண்ணெய், உப்பு இதெல்லாம் குறைவாக இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் வாந்தி இருந்தா கூட அந்த பெண்ணுக்கு தேவையான அளவு இந்த நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ப்ரிப்பேர்ட் ஃபுட்டை தவிர இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? நிறைய ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் கூட இன்ஸ்டன்ட்டா விற்குது இல்லையா? அது வந்து தேவையில்லைம்மா. அதாவது அதுல நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை இன்ஸ்டன்ட் ஃபுட்டு வந்து அவ்வளோ, ஏன்னா இன்ஸ்டன்ட் ஃபுட்டில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரு காலத்தில் வந்து ரா ஃபுட்ஸ், ரொம்ப தேவையில்லாத ஃப்ரூட்ஸ் நான் சொல்லலை, ஃபுட்டு ரா அன்குக்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, இந்த மாதிரியான உணவு வகைகளை கொஞ்சம் குறைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிசர்வ்ட் ஃபுட்டில் என்னதான் அவங்க நியூட்ரிஷன் வேல்யூ போட்டிருந்தா கூட அதிகமான உப்பு சத்து இருக்கும், நிறைய அடிட்டிவ்ஸ் இருக்கும். இந்த அடிட்டிவ்ஸ் வந்து என்னென்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, சில உணவு அடிட்டிவ்ஸ் வந்து லாங்ல பாத்தீங்கன்னா அந்த கலருக்காகவும் அதனுடைய தன்மை மாறாம இருக்கணும்ன்றதுக்காகவும் நிறைய அடிட்டிவ்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. ஸோ நம்ம பேறு காலத்துல இருக்கும் பொழுது முக்கியமா கவனிக்க வேண்டியது நேச்சுரல் ஃபுட்ஸ், ஆரோக்கியமான உணவு வகைகள். இப்போ கீரை வகைகள், பழ வகைகள், நட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு உணவுமே நல்லா சமைத்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம டின்டு ஃபுட்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து தவிர்ப்பதே நல்லது, அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான். ஓகே. அண்ட் இன்னொன்று நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஈவன் வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட ஃபிஷ் அண்ட் எக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போ ஒரு வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பேறு காலத்திற்காக ஃபிஷ் சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை. இந்த ஃபிஷ் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ல வந்து டிஹெச்ஏ போன்ற அந்த வைட்டமின் சப்ளிமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. இதை நம்ம வந்து மாத்திரை மூலமாக கூட எடுத்துக்கலாம். அதுலயே பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ல கூட நீங்க ஷார்க் சாப்பிடக்கூடாது, அதாவது சுறா என்று சொல்றாங்க இல்லையா, அது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்றாங்க, வஞ்சிரம் நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி மீன்கள் நல்லது இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான மீன்கள்ல வந்து மெர்க்குரி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மெட்டல் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பேறு காலத்துல ஒரு சுறாவில் செய்யற நிறைய வந்து மீன் வகைகள்லயே இதெல்லாம் நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். சின்ன சின்ன மீன்கள் இருக்கு இல்லையா, மத்தி மீன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரியான உணவை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இதுல தான் வந்து அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கான. ஆனா நான் வெஜிடேரியன் மேடம், என்னால வந்து ஃபிஷ் சாப்பிட முடியாது, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அந்த டிஹெச்ஏ வந்து நிறைய கீரைகள், பழங்கள், எல்லாத்துலயுமே இருக்கு, நட்ஸ்ல இருக்கு, ஆல்மண்ட்ஸ்ல இருக்கு, வால்நட்ஸ்ல இருக்கு, அப்புறம் வந்து ப்ராக்கோலியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் உணவு வகைகளிலும் ஹெர்பல் உணவு வகையிலும் இருக்கு. நம்ம அதை கவனம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அப்படியே அது சாப்பிட முடியலனாலும் பேறு காலத்துல வந்து சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். அதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எதுக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து நிச்சயமாக தேவைப்படுகின்ற ஒன்று. ஏன்னா இப்போ வந்து முக்கியமான வளர்ச்சி ஏற்படுது. இந்த குழந்தையின் ஒரு எலும்பு வளருது, மூளை வளருது, எல்லாமே வளர்ச்சி இருக்குது இல்லையா. ஸோ அதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் தேவை. ஓகே. எக் மேம், எக் எடுத்துக்கலாம்? எக் எடுத்துக்கலாம், நல்லது. நிச்சயமா வந்து எக் வந்து ஹை ப்ரோட்டீன். இன்னும் சொல்லப்போனா இதில் நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் வகைகளில் இருக்கக்கூடிய புரத சத்து அதிகமாகவே போய் சேருதுன்றாங்க, ஒரு 90% போய் சேருது. ஆனால்
இப்போ எனக்கு அது பிடிக்கல, பேறு காலத்திற்காக குழந்தைக்காக ஒரு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டுமானா தேவையில்லை. வெஜிடேரியனா இருக்கவங்க அவர்களின் உணவு வகைகள்ல என்னென்னலாம் இப்போ வந்து ஒரு பருப்பு, ஒரு சுண்டல்ல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஒரு கீரை நம்ம வந்து எல்லா விதமான பருப்பு வகைகளிலும் நட்ஸ்ல புரோட்டீன் இருக்கு. ஓகே. ஸோ ஆல்மண்ட்ஸ் திருப்பி ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு வால்நட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது, இதில் டிஹெச்ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிம்பிளாக டெய்லி ஒரு அன்ரோஸ்டட் வந்து எண்ணெயில் வறுக்காம நம்ம வந்து ஆர்டினரியாகவே ஒரு பாதாம் நாள், வால்நட் 4 சாப்பிட்டா ஹிருதய நோய்க்கு சாதாரணமாக இருக்கவங்களுக்கே ஹிருதய நோய் வந்து வராது. அப்படின்ற பட்சத்தில் இந்த பேறு காலத்தில் இருக்கவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்கு. அது நீங்க என்ன முக்கியமா கவனிக்கணும்னா, ராகி, இந்த மாதிரி சிறுதானியங்கள் சொல்றாங்க இல்லையா, ராகி, பார்லி, கேழ்வரகு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதிகமா சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஐட்டமா மாத்திக்கலாம். கஷ்டப்பட்டு கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம அதுல ஒரு சின்ன லட்டு செய்யறது, ராகில ஒரு லட்டு செய்தா ஒரு ருசியாகவும் இருக்கும், சாப்பிடவும் இஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்ப என்ன கவனத்துல இப்ப ஒரு ஒரு பெண் வந்திருக்காங்க, அவங்க அம்மா எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா, இததான் சாப்பிடணும்னு ஃபோர்ஸ் பண்றதை விட ஊட்டச்சத்து தேவையான அந்த பெண்ணுக்கு பிடித்த ஊட்டச்சத்து தேவையான ஊட்டச்சத்தை மனசுல வச்சுக்கணும். அந்த பெண்ணுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வகையில் சமைத்து கொடுப்பதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஓகே. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு டைலமா என்ன இருக்குன்னா, டேட்ஸ் வந்து டேட்டா தான் அப்படியே பழமா அப்படியே சாப்பிடுறது தான் நல்லது, சிறப்பா குடிக்கிறது, பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு ஒரு டைலமா. இப்ப வந்து நீங்க என்ன எது வந்து ஐடியல் அப்படின்னு பாக்குறோம், எது வந்து பரவாயில்ல. இப்ப நான் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு பால்ல சிறப்பாவது குடிக்கலாம். ஆனா என்னால் சாப்பிட முடியும்னா எப்பயுமே நீ பழம் கூட சொன்னோம் இல்லையா, ஜூஸ் வேண்டாம், பழத்தையே கட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அதே தான் இந்த டேட்ஸ்க்கும் பொருந்தும். இந்த உலர்ந்த இந்த டேட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அது சாப்பிடும்போது ஃபைபர் இருக்கு, அதுல நிறைய பொருட்கள் இருக்கு. திருப்பி நீங்க வந்து அந்த சிறப்பா எடுக்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், அடிட்டிவ்ஸ் இருக்கும். இது இல்லாம நீங்க சிறப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை மனதில் கொண்டு நேரடியாக இதில் பேரீச்சம்பழங்களை சாப்பிட முடிஞ்சா அதுதான் நல்லது. பட் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு தான் பால்ல பிடிக்கும்னா அதாவது பரவாயில்ல. ஸோ அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஓகே மேம், இது வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக டு க்ளோஸ் அப் வித் ஃபர்ஸ்ட்லேருந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஃபுட் சார்ட் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு சொல்ல முடியுமா? இப்போ ஃபுட் சார்ட்டுன்றதோட என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகும்போது, இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சியில் நிறைய பேர் கை கால் வலிக்குது அப்படின்வாங்க. அது வந்து சிம்பிள் டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்காததால கூட இருக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகளில் வந்து இந்த கை கால் வலியெல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த டயட் சார்ட்டுன்றதோட நம்ம வந்து எப்பயும் நம்ம சாப்பிட, இப்போ ஒரு வெஜிடேரியனா அவங்க வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணலாம், நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணலாம். என்னென்ன அவாய்ட் பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ண வேண்டியது முதல்ல சொன்ன மாதிரி ரா ஃபுட்டு, டின்ட் ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, ஃபிஸி ட்ரிங்க்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இதையெல்லாம் அவங்க முடிஞ்சா விட்டுடலாம், இல்லை முடியலை எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்ற பொழுது கொஞ்சமாக எடுத்துக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் அதிகமாக காய்கறிகள், அதுவும் முடிஞ்சா வந்து நல்லா வேக வச்சு அதிகமாக ரோஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி காய்கறிகள், பழங்களை வந்து ஜூஸ் போடாம கட் பண்ணி சாப்பிட்றது, நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, 2 வேளை பால் குடிக்கிறதால வரக்கூடிய, இப்போ பால் சில பேர் கேட்பாங்க, ஐயோ நாங்கள் வந்து பால் குடிச்சே ஆகணுமா, சில பேருக்கு பால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க வேற மாதிரி ஒரு மெத்தட்ல கால்சியமா, இப்போ ராகில கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ கால்சியம் டேப்லெட்ஸ் நிச்சயமா உங்க மருத்துவர் பேறு காலத்துல கொடுக்க போறாங்க. அடுத்தது வந்து சில முறைகளை மாத்திரம் நம்ம உணவுல வந்து கவனம் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா, அயன் எடுக்கும் பொழுது கால்சியம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இரும்பு சத்து அது வந்து என்ன ஆகும்னா, கால்சியம் இருக்கிற காலகட்டம் இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றோன்னா இந்த கால்சியம் சேர்ந்து உள்ள போவதால் இந்த கால்சியமால அந்த இரும்பு சத்தும் அவங்களுக்கு வந்து உள்ள போகாது, அப்சார்ப் ஆகாது. ஸோ இப்போ வந்து கீரையோட தயிர் சாப்பிடக்கூடாது. அதனால தான் சின்ன விஷயம். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இது வேற காலகட்டத்தில் சாப்பிடணும். கீரை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த இரும்பு சத்து வந்து செரிமானமாக போக வேண்டுமெனா கொஞ்சம் ஒரு லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்டால் இரும்பு சத்து அதிகமாக அவங்க பாடியில் போய் அப்சார்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம எப்படி உணவு பழக்கங்களை மாற்றுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக சொன்னீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன்.
ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த எபிசோட் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் என்னென்னலாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் ரொம்ப கிளியராக சொன்னாங்க. தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். Until then, it's me, Swathishta, signing off.